சிம்மம் ராசி நேயர்களே, உங்களுடைய குடும்ப தலைமைக்கு வந்த சவால்கள் அதிகமாக இருந்திருக்கும். சிம்மம் என்றாலே சிம்மாசனம்தான். குடும்பத்துல நீங்க தான் எப்போதும் வழிகாட்டியாகவும் குடும்ப பாரத்தை சுமக்கும் தலைவனாகவும் அல்லது தலைவியாகவுமே இருந்திருப்பீங்க. ஆனா காலம் எப்போதும் ஒரே மாதிரியா இருந்திருக்காது. ஏழரையில் சனி, அஷ்டம சனி அல்லது குடும்ப ஸ்தானத்திற்கு ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் ஏற்படும் போது உங்கள் குடும்ப தலைமைக்கே சவால்கள் முளைத்திருந்திருக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே அனைத்தும் குடும்பத்தினரால தவறா புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்ற முத்திரை உங்கள் மீது குத்தப்பட்டிருந்திருக்கும். குடும்பத்தின் நன்மைக்காக நீங்கள் எடுத்த கடுமையான முடிவுகள் உங்களை ஒரு சர்வாதிகாரியாகவே காட்டியிருந்திருக்கும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு நகர்ந்தவங்கெல்லாம் திடீரென உங்களை ஓரங்கட்டி விட்டு தன்னிச்சையா முடிவெடுக்க தொடங்கியிருந்திருப்பாங்க. உங்களுடைய நெஞ்சம் பதறி இருந்திருக்கும். குடும்பத்தை காப்பாற்ற நீங்கள் கட்டுப்பாட்டிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காம தலைமை பதவியே ஒரு முன்கிரீதமாவே மாறி தருணம் அவைகளாவே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதே உங்களுடைய காலம் எப்போதுமே ஒரே மாதிரியே இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம உங்க குடும்ப தலைமைக்கு சவால்கள் அதிகமாகவே முளைத்திருந்திருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அனைத்துமே குடும்பத்தினரால தவறாவே தான் புரிந்து கொள்ளப்பட்டு உங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது என்ற முத்திரை தான் உங்க மேல குத்தியப்பட்டிருந்திருக்கும். குழந்தைகளோட எதிர்ப்பை மனப்பான்மையை உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். புத்திர ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தின் அதிபதி பலவீனமடையும் காலங்கள்ல தான் உங்கள் சொந்த குழந்தைகளையும் உங்களுக்கு எதிராக கொடி பிடிக்கும் சூழ்நிலை உருவாகி இருந்திருக்கும். சிம்ம ராசிக்காரங்க தங்களோட பிள்ளைகளோட வாழ்வில மிக சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்று சில கட்டுப்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் எதிர்பார்ப்பது வழக்கம். ஆனா வளர்ந்து வரும் நவீன காலத்துல பிள்ளைகள் அதை சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என்று தவறா புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. நீங்க அன்போடு சொல்லும் அறிவுரைகள் அவங்களுக்கு எரிச்சலூட்டும் உபதேசங்களாகவே தெரிந்திருக்கும். உங்களிடம் வாதாடுவதும் உங்கள் கருத்துக்களுக்கு நேர்மாறாக நடப்பதுமே உங்களை நிம்மதி இழக்க சென்றிருந்திருக்கும். பெற்ற மன்னம் பிள்ளையை பார்த்து உரியது போல பிள்ளைகளுடைய அலட்சியமும் கோபமான வார்த்தைகளுமே உங்களுடைய இதயத்துல ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையிறதுக்காக நீங்க சில கட்டுப்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் எதிர்பார்ப்பது வழக்கமாகவே இருந்திருக்கும். ஆனா வளர்ந்து வரும் நவீன காலத்துல பிள்ளைங்க அதை சுதந்திரத்தை பறிக்கிற செயல் என்று தவறாவே புரிந்து கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க அன்போடு சொல்லியுமே அறிவுரைகள் அவங்களுக்கு எரிச்சலூட்டும் உபதேசங்களாகவே தெரிந்திருந்திருக்கும். பிள்ளைகளுக்கு பெற்றோரின் எதிர்ப்புகளை நிறைவேற்ற முடியாத வேதனை உங்களுடைய மனசுல ஆறாத வடுக்களாகவே இருந்திருந்திருக்கும். சூரியனின் சூரியன் பித்திருக்காரகன் என்பதால உங்களுக்கு உங்கள் தந்தை மற்றும் தாயின் மீது அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அவங்கள உலகிலேயே மிக உன்னதமான இடத்துல வைத்து பார்க்க வேண்டும், அவங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று ஓயாம உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா கிரகங்களுடைய சாதகமற்ற நிலையால அல்லது நீங்கள் சந்தித்த தொடர் தோல்விகளால அவங்க உங்களிடம் எதிர்பார்த்த ஒரு குறிப்பிட்ட இலக்கையோ படிப்பையோ அல்லது உத்தியோகத்தையோ உங்களால குறிப்பிட்ட காலத்துல அடைய முடியாமல் போயிருக்கலாம். உங்க தோல்வியை கண்டு அவங்க வருத்தப்பட்ட போதெல்லாம் அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் நிம்மதியும் உங்களால் தர முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி உங்களை இரவெல்லாமே தூங்க விடாம தவித்திருக்க செஞ்சிருந்திருக்கும். இந்த மௌனமான வேதனை தான் வேற யாருக்கும் தெரியாத உங்களோட தனிப்பட்ட வழியாவே அமைஞ்சிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய உலகிலேயே மிக உன்னதமான இடத்துல வைத்து பார்க்க வேண்டும், அவங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று ஓயாம உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க தொடர் தோல்வியாலையும் அவங்க உங்களில் எதிர்பார்த்த ஒரு குறிப்பிட்ட இலக்கையோ படிப்பையோ அல்லது உத்தியோகத்தையோ உங்களால குறிப்பிட்ட காலத்துல அடைய முடியாமலேயும் போயிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல மரியாதை உயரப் போகின்றது. இதுவரை குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா உங்களை ஒரு சாதாரண நபராகவே கருதி புறக்கணித்திருந்திருக்கலாம். ஆனா இனி அந்த நிலையெல்லாம் முற்றிலும் மாறப்போகிறது. உங்களுடைய ராசிநாதன் சூரியனின் பலத்தால
குடும்பத்துல உங்கள் வார்த்தையே வேத வாக்கா மாறப்போகுது. எந்த ஒரு முக்கிய முடிவா இருந்தாலும் உங்களை கேட்காம குடும்பத்தினர் செய்ய மாட்டாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள், குடும்ப சுப காரியங்கள் போன்ற அனைத்திலையுமே உங்களுடைய பங்களிப்பும் ஆலோசனையும் முதன்மையாவே இருக்க போகுது. உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவினர்கள் கூட உங்களுடைய மதிப்பை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் நெருங்கி வர முயற்சிப்பாங்க. குடும்பத்துல உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் உச்சத்தை எட்டப் போகின்றது. அதாவது உங்க பூர்வீக சொத்து விவகாரங்களும் குடும்ப சுபகாரியங்கள் போன்ற அனைத்திலுமே உங்களுடைய பங்களிப்பும் ஆலோசனையும் தான் முதன்மையாவே இருக்க போது. உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவினர்கள் கூட உங்களுடைய மதிப்பை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் நெருங்கி வர முயற்சிப்பாங்க. கணவன் மனைவி உறவு வலுப்பட போகின்றது. தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், ஈகோ பிரச்சனைகள், புரிதல் இல்லாமை போன்ற அனைத்துமே சூரிய ஒளியை கண்டது பனி போல மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவமும் இருவருக்குமே உண்டாக போகிறது. குடும்ப பொறுப்புகளை இருவருமே புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பக்கபலமா நிக்க போறீங்க. நீண்ட நாட்களா தடைப்பட்டு கொண்டிருந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு உங்களுடைய அன்பை புதுப்பித்துக் கொள்வீங்க. மனக்கசப்புகள் நீங்கி தம்பதியினருக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிச்சு இல்லற வாழ்க்கையில மிகவும் இனிமையானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவுமே உங்களுக்கு மாறப்போகின்றது. அதாவது உங்களுடைய கடந்த காலத்துல இருந்த கருத்து வேறுபாடுகளும் ஈகோ பிரச்சனைகளும் புரிதல் இல்லாமை போன்ற அனைத்துமே சூரிய ஒளியை கண்ட பனி போல இப்போது மறையப் போகின்றது. நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவமே இருவருக்குமே உண்டாகப் போகின்றது. குழந்தைகளால பெருமை கிடைக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. சிம்மம் ராசி பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகளால மன மகிழ்ச்சியும் பெருமையும் தேடி வரும் காலமாகவே இது அமையப் போகுது. உங்க குழந்தைகள் கல்வித்துறையிலேயோ அல்லது விளையாட்டு மற்றும் கலைத்துறையிலேயோ மிகப்பெரிய சாதனைகளை படைச்சு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் புகழை தேடி தருவாங்க. அவங்க ஒரு ஒழுக்கமும் திறமையும் சமுதாயத்துல உங்களை ஒரு நல்ல பெற்றோராக உயர்த்தி காட்டப் போகுது. உயர் கல்விக்காகவோ அல்லது வேலை வாய்ப்பிற்காகவோ காத்திருந்த குழந்தைகளுக்கு நல்ல செய்திகள் சேரப்போகுது. அவங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடைந்து அவங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக அமைவதை கண்டு நீங்கள் மன நிறைவையும் மட்டற்ற மகிழ்ச்சியுமே அடைய போறீங்க. அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வித்துறையிலேயோ அல்லது விளையாட்டுலேயோ மற்றும் கலைத்துறையிலையுமே மிகப்பெரிய சாதனைகளை படைச்சு உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் புகழை தேடி தர போறாங்க. அவங்களுடைய ஒழுக்கமும் திறமையும் சமுதாயத்துல உங்களை ஒரு நல்ல பெற்றோராகவே உயர்த்தி காட்டும். உயர் கல்விக்காகவோ அல்லது வேலை வாய்ப்புக்கோ காத்திருந்த குழந்தைகளுக்கு நல்ல செய்திகள் சேரப்போகின்றது. இவை அனைத்தும் நீ வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாருக்கும் தெரியாத உங்களோட தனிப்பட்ட வழியாவே அமைந்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய உலகிலேயே மிக உன்னதமான இடத்துல வைத்து பார்க்க வேண்டும், அவங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று ஓயாம உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க தொடர் தோல்வியாலையும் அவங்க உங்களில் எதிர்பார்த்த ஒரு குறிப்பிட்ட இலக்கையோ படிப்பையோ அல்லது உத்தியோகத்தையோ உங்களால குறிப்பிட்ட காலத்துல அடைய முடியாமலேயும் போயிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல மரியாதை உயரப் போகின்றது. இதுவரை குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா உங்களை ஒரு சாதாரண நபராகவே கருதி புறக்கணித்திருந்திருக்கலாம். ஆனா இனி அந்த நிலையெல்லாம் முற்றிலும் மாறப்போகிறது. உங்களுடைய ராசிநாதன் சூரியனின் பலத்தால குடும்பத்துல உங்கள் வார்த்தையே வேத வாக்கா மாறப்போகுது. எந்த ஒரு முக்கிய முடிவா இருந்தாலும் உங்களை கேட்காம குடும்பத்தினர் செய்ய மாட்டாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள், குடும்ப சுப காரியங்கள் போன்ற அனைத்திலையுமே உங்களுடைய பங்களிப்பும் ஆலோசனையும் முதன்மையாவே இருக்க போகுது. உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவினர்கள் கூட உங்களுடைய மதிப்பை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் நெருங்கி வர முயற்சிப்பாங்க. குடும்பத்துல உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் உச்சத்தை எட்டப் போகின்றது. அதாவது உங்க பூர்வீக சொத்து விவகாரங்களும் குடும்ப சுபகாரியங்கள் போன்ற அனைத்திலுமே உங்களுடைய பங்களிப்பும் ஆலோசனையும் தான் முதன்மையாவே இருக்க போது. உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவினர்கள் கூட உங்களுடைய மதிப்பை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் நெருங்கி வர முயற்சிப்பாங்க. கணவன் மனைவி உறவு வலுப்பட போகின்றது.
தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், ஈகோ பிரச்சனைகள், புரிதல் இல்லாமை போன்ற அனைத்துமே சூரிய ஒளியை கண்டு பனி போல மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவமும் இருவருக்குமே உண்டாக போகிறது. குடும்ப பொறுப்புகளை இருவருமே புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பக்கபலமா நிக்க போறீங்க. நீண்ட நாட்களா தடைப்பட்டு கொண்டிருந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு உங்களுடைய அன்பை புதுப்பித்துக் கொள்வீங்க. மனக்கசப்புகள் நீங்கி தம்பதியினருக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிச்சு இல்லற வாழ்க்கையில மிகவும் இனிமையானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவுமே உங்களுக்கு மாறப்போகின்றது. அதாவது உங்களுடைய கடந்த காலத்துல இருந்த கருத்து வேறுபாடுகளும் ஈகோ பிரச்சனைகளும் புரிதல் இல்லாமை போன்ற அனைத்துமே சூரிய ஒளியை கண்ட பனி போல இப்போது மறையப் போகின்றது. நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவமே இருவருக்குமே உண்டாகப் போகின்றது. குழந்தைகளால பெருமை கிடைக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. சிம்மம் ராசி பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகளால மன மகிழ்ச்சியும் பெருமையும் தேடி வரும் காலமாகவே இது அமையப் போகுது. உங்க குழந்தைகள் கல்வி துறையிலேயோ அல்லது விளையாட்டு மற்றும் கலைத்துறையிலேயோ மிகப்பெரிய சாதனைகளை படைச்சு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் புகழை தேடி தருவாங்க. அவங்க ஒரு ஒழுக்கமும் திறமையும் சமுதாயத்துல